ஹலோ கைஸ். ஆக்சுவலி இன்னைக்கு நான் இதில் ஒரு கால் ட்ரேட் எடுத்தேன். பட் ஆனால் ஏர்லியாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அது ஒரு அபத்தம் பற்றி போய். சரியா? அப்போது நான் அந்த ட்ரேடோட ஒரு லாஜிக் மட்டும் சொல்கிறேன். அது எப்படி எடுத்தேன்னு, எதனால் எடுத்தேன்னு. ஃபஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? ஓகே, இது ஒரு சப்போர்ட். அப்புறம் இதில் இந்த இடத்துல எல்லாமே மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆகிருந்துச்சா, ரிஜெக்ட் ஆகி இன்னைக்கு தான் பிரேக் அவுட் ஆகிரும். ஓகேவா? அப்போது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரேக் அவுட் எது லீஸ்ட் லோவோ அது இந்த லோ. ஓகேவா? இது பிரேக் அவுட். நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, ஒரு லோ இருக்குது, அப்புறம் ஒரு பிரேக் அவுட் இருக்குது. ஓகேவா? அப்போது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? ஓப்பன் ஆனதுமே என்ன பண்ணோன்னா, இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவில் என்ன இருக்குல்ல, ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன கேப்பு. அந்த லிக்விடிட்டி எடுத்தானா எடுக்கலை, அது எடுக்காட்டா கூட எடுக்கலை தான். ஓகேவா? அப்போ இந்த லோ லிக்விடிட்டி எடுக்கலை, அப்போ கண்டிப்பாக கீழே வருவான். செகண்ட், ஏன் லாங் ட்ரேடு போகலான்னா, இந்த பிரேக் அவுட்டை ரீடெஸ்ட் பண்ணலை, அப்போ கண்டிப்பாக பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பண்ண போவான். ஆல்ரெடி என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டு ரொம்ப நாளாக ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஃபால் ஆகிட்டு அப்போது கிட்ட வந்தாச்சு, சப்போர்ட்டு கிட்டவும் வந்தாச்சு. ஓகேவா? அப்போது ரெண்டு கண்டிஷன் இருக்குது. இந்த ரீடெஸ்ட் பண்ணலை, அப்புறம் இங்கே லிக்விடிட்டி எடுக்கலை, அப்புறம் இதுக்கு கீழே போகவும் மாட்டான். இதுக்கு கீழே போனால் ரொம்ப ஃபால் ஆகும், அதனால போக மாட்டான்னு ஒரு ப்ராபபிலிட்டி. அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு டே ஹையை வைக்கலாம், செகண்ட் டார்கெட் இந்த இடத்த வைக்கலாம், அதுக்கப்புறம் இந்த டார்கெட் வைக்கலாம். ஓகேவா? இது 3 டார்கெட்டு தான். ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ணேன்னா, இந்த லாஜிக் தான். லோ இருக்குது, லோ இது லிக்விடிட்டி எடுக்கல, அப்போ இந்த கேண்டில் எடுத்தானா, இந்த கேண்டில் எடுத்த அப்புறம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சான். அப்போது நம்ம நான் எதுலன்னா, இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலில் 10 மணி கேண்டில் லோவில் ப்ரைஸில் என்ட்ரி போட்டேன். ஓகே, போட்டிருந்தான், ப்ரைஸ் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இந்த கேண்டில் வைக்கும்போது ஒரு டவுட் இருந்துச்சு ப்ரைஸில், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரும்போது ஃபுல்லாக பிரேக் அவுட் மாதிரியே ஃபீல் கொடுத்துட்டான். எப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் கிளியராக எப்படின்னா இப்படி தானே பிரேக் அவுட்டு, ரீட்ரேஸ்மெண்ட்டு, டேலோ, இப்போ கட் பண்ணி இந்த கிரீரட் வச்சு. அப்போ நான் நினச்சேன்னா மறுபடியும் இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகும் அப்படின்னு. ஓகே, இந்த டிஸ்டன்ஸுக்கு ஃபால் ஆகும். பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டான்னா, அப்படியே மேலே கட் அடித்து கரெக்டாக இதில் போயிட்டு இந்த கேண்டில் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த கேண்டிலில் என்ட்ரி போடலாம். ஓகேவா? இந்த கேண்டில் என்ட்ரி போட்டு எகெயின் டே ஹையஸ்ட் டார்கெட் அடிக்கலாம். இப்படியே எடுத்துருக்கலாம், இந்த பேட்டர்ன்லேயே எடுத்துருக்கலாம். இந்த பேட்டர்ன் நான் லிக்விடிட்டி அதை இங்கே எடுக்கும்போது என்ன ஒரு பாசிட்டிவ்னா, ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், 10-20 பாயிண்ட்டுக்கு ஜாஸ்தியாக வரும். இதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட் போயிடும். நிஃப்டியில் மொத்தமே 30 to 50 பாயிண்ட் தான் எடுக்க முடியும். அப்போ இதில் ஒரு 15 பாயிண்ட் போச்சுன்னா கம்மி இல்லை. அப்போது இதில் எடுக்கிறது பெட்டர். நான் இதில் ஒரு சம்திங் ப்ரைஸில் போட்டேன், 108 107. ஸ்டாப் லாஸ் ஒரு 100, ஒரு 8 பாயிண்ட் தான் கொடுப்பேன். அந்த 8 பாயிண்ட் தான் நிஃப்டி. அப்புறம் இதுலேருந்து போனது தான், போட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கேயும் ஒரு ட்ரேட் இருந்துச்சு, இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு ட்ரேட் இருந்துச்சு. இந்த இடம் இது ப்ரீவியஸ் டே ஹை. அப்போ இந்த இடத்துல இந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது, இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? இது ஃபிக் பிரேக் அவுட்டு இதில் கிடச்சி டார்கெட் இந்த டே ஹைல ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி கரெக்டாக அடித்தான். 30 பாயிண்ட் கிடச்சிருக்கும், அதுலேயே ஒரு 30 பாயிண்ட் உண்டு. சரியா? ஆல்ரெடி நான் இந்த ட்ரேட் பண்ணனால இதை எடுக்க மாட்டேன். ஓகேவா? அதனால் விட்டுட்டேன். சரியா? ஓகே, அப்புறம் நாளைக்கு நான் இப்போ அது மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நிஃப்டிலேயே ட்ரேட் பண்ணியிருக்கேன். முதல் நாள் இதுதான் நிஃப்டி ட்ரேடு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஃபீலிங்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகேவா? வேறு மண்டேலேருந்து நம்ம நிஃப்டிலேயே ட்ரேட் பண்ணலாம், டெய்லி அடித்து பொழிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.